மக்கள் மாறவில்லை, மாறாது என்று நினைப்பதெல்லாம் வெற்று கதை. கோடிக்கணக்கான பணம், பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருப்பவர்கள், புறையோடி போன சின்னம் உதயசூரியன், ரெட்டலை, கை தாமரை, கடைசி ஒரு வாரத்தில் மைக்கு சின்னம். எவன் வேட்பாளர், யார் வேட்பாளர் எவனுக்கும் தெரியாது. ரூபாய் காசு இல்ல, மொத்தமாவே 3 கோடி நான் செலவழித்திருந்தால் பெரிய காரியம். 36,50,000 வாக்குகளை செலுத்தி 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக என் மக்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால், மான உணவும் இன உணர்வும் கொண்ட மக்கள், இளைய பெருமாள் ஆனமுத்து கலிய பெருமாளின் பேரனும் பேத்திகளும் இன்னும் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் தன்மானமிக்க தமிழீழம் தம்பி தங்கைகள். இந்த 36 76 76 1 கோடியே 26 நாடு எங்களுக்காகும். இது நடக்கும். நமக்கு எதிரி யார்? எங்கிருந்து இருக்கிறான்? எங்கிருந்து வந்தான்? நமக்குள்ளே நம்மை நாமே தாழ்த்தி வீழ்த்தி வந்தவன் போனவனுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டு 500க்கு 1000த்திற்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அல்லாடி கொண்டிருக்கிற அடிமையின மக்களாக நிற்கிறோம். தாய் நிலத்திலே உரிமை இழந்து அடிமை நிலையிலே நிற்கிறோம். அதிகார வலிமை இழந்து நிற்கிறோம். தமிழர் நிலத்தில் ஒரு கட்சி தொடர்ந்து 234 தொகுதியிலும் போட்டியிட்டு தோற்று போன போதும் 5வது முறையும் தனித்து போட்டியிடுகிற ஒரு கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் என்ற தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் அரசியல் பேர் இயக்கம்தான். இந்த துணிவு, இந்த தெளிவு, இந்த நிமிர்வு எங்கிருந்து வந்தது? எமது முன்னவர்களிடத்திலிருந்து. எதற்கும் அஞ்சாத இந்த உரம், இந்த நிமிர்வு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரனிடத்தில் இருந்து வந்தது. இப்போது நாம் என்ன செய்யலாம்? பொறுத்திருந்து பாருங்கள். 26 நாம் தமிழர் கட்சியின் ஆட்டத்தை. சமூக நீதி அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றால் இந்த நிலத்திலே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் எல்லோருக்கும் தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படுது என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான், நாம் தமிழர் கட்சியிலே மட்டும்தான். தாத்தாக்களின் புகழ் போற்றுவது மட்டும் நமது கடமை அல்ல, அவர்கள் கனவை நிறைவேற்றுவதுதான் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான புகழ் வணக்கமும் மரியாதையுமாக இருக்க முடியும். அவர்கள் நமக்கு கையெழுத்து சென்றிருக்கிற கனவை நிறைவேற்றுவதுதான் இன்றைய காலக்கடமை, வரலாற்று தேவையாக இருக்கிறது என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யலாம்? நாம் அடிமைகள் என்பதை நாம் உணர வேண்டும். அடிமையில் முன்னடிமை, மூத்தடிமை, உயர்ந்தடிமை, தாழ்ந்தடிமை என்பது கிடையாது. நாம் நம் தாய் நிலத்திலே அதிகாரமற்ற அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை முதலில் உணர வேண்டும். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதைத்தான் நமது முன்னவர்கள் செய்தார்கள். இப்போது உங்கள் பிள்ளைகளும் ஊர் ஊராக தெரு தெருவாக செய்து கொண்டு வருகிறோம். நமது இறுதி இலக்கென்ன? இனத்தின் விடுதலை, உரிமை பெற்ற பாதுகாப்பான நல்வாழ்வு. வருங்கால தலைமுறைகள் நாம் உச்சந்தில் என்று கத்திக்கொண்டிருப்பது போல கத்திக்கொண்டிராது மகிழ்வான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான். நாங்கள் தான் இடஒதுக்கீடு பெற்றுத் தந்தோம் என்றால் இன்று வரை இடஒதுக்கீடு கட்டி நாம் போராடி கொண்டிருக்கிற நிலைமை ஏன் வந்தது? சமூக நீதியின் காவலர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அஞ்சுவது ஏன்? எவ்வளவு காலம் தமிழர்களுக்கு உரிய இடத்தை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் என்பது தெரிய வந்துவிடும் என்பதற்காக அஞ்சுகிறார்கள். இதை தவிர வேற என்ன? சனாதன ஒழிப்பை பற்றி பேசுகிறார்கள். பிறப்பினாலேயே ஒருவனுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைத்துவிடும் என்பால், பிறப்பின் காரணத்தினாலேயே உயர்ந்த பதவி பொறுப்பு கிடைத்துவிடும் என்றால் அதுதான் சனாதனம்.
இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் மறுபடியும் கருணாநிதி வீட்டில் தான் இருக்கிறார் என்று, அதுதான் சனாதனம். கருணாநிதிக்கு மகனாக பிறந்ததனாலே அவர் முதல்வர், அவர் இருக்கும்போது அவர் துணை முதல்வர். ஐயா ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்ததனாலேயே தம்பி உதயநிதி துணை முதல்வர். அப்போது இந்த மண்ணிலே உழைக்கும் அடித்தட்டு மக்கள், அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள், பஞ்ச பராரிகள், பாட்டாளி வர்க்கத்தின் சொந்தங்கள், இந்த நிலத்தின் பூர்வீகுடி மக்கள், எங்களுக்கு ஒரு உரிமையும் இல்லையா? நான் தான் உங்களுக்கு 3 விழுக்காடு தந்தேன், நான் தான் உங்களுக்கு 4 விழுக்காடு இடம் தந்தேன். நீங்கள் இருக்கிற இடம் யார் தந்தது? அது நாங்கள் தந்தது. இதை என்றைக்கு நீ உணர்ந்து தெளிகிறாயோ அன்றைக்கு நீ நிமிர்ந்து விடுவாய். இந்த பெருமக்கள் ஆட்சிய அரும்பணி அது அற்பத்தனமானது, வீணானது, தேவையற்றது என்று ஆகிவிடாமல் அது அரிய பெரிய காரியம் என்பதை நாம் வென்று முடித்து காட்ட வேண்டும்.